ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எக் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக கடையில் கிடைக்கிற மாதிரி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் ஆயில் கூட எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 to 6 minutes வரைக்கும் எடுக்கும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 15 பல் அளவுக்கு பூண்டு வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது அதுக்கு மேலே கொஞ்சம் எச்சாவாக வந்து இஞ்சி வந்து எடுத்திருக்கேன். இப்போ 50 கிராம் பூண்டு எடுக்கிறீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது 3 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 5 கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக பட்டை, 1 இன்ச் பட்டை வந்து ஒரு 4 சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும், உதிரி உதிரியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுத்தது இதில் நான் 5 பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கீறாமல் சேர்த்துனிங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கீறிட்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 2 பெரிய தக்காளி வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் புதினாவும் மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து இந்த வெங்காயம் தக்காளி விழுதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், புதினா மல்லி எல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுன்னா மட்டும்தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்சிருக்க பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு. இதில் வந்து நான் நெய் சேர்க்க போகிறதே கிடையாது, வெறும் ஆயிலே தான் இந்த பிரியாணி வந்து பண்ண போகிறேன். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அளவுக்கு வந்து பாஸ்மதி அரிசியை எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ரேஷியோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம அந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அரிசி வந்து உடையாமல் பார்த்துக்கணும், அதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியம். இப்போது நல்லா மசாலா கூடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இது வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஓரளவுக்கு சூடான போது ரொம்ப சூடாக வேண்டாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் வந்து பாதி சூடான உடனே சேர்த்துருங்க. இப்போது நான் வந்து இன்றைக்கி 7 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம்
நம்ம குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டாம். முட்டை வந்து அப்படியே மேலேயே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு 15 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு தம் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான எக் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு சைட்லேருந்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரி முட்டை பிரியாணி ரெடி ஆகிருக்குன்னு. இது வந்து நீங்கள் சிக்கன், மட்டன், ஃபிஷ் எது வேணாலும் இந்த மாதிரியே போட்டு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.